அனைவருக்கும் வணக்கம். கலைவாணர் அரங்கில் கலைஞர் எனது தாய் என்ற ஏவாவேல் எழுதிய புத்தகத்தை முதல்வர் வெளியிட ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். அந்த கூட்டத்தில் ரஜினிகாந்த் பேசியது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளானது. அதைத் தொடர்ந்து துரைமுருகன் பேசியதும், மேடையில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதும், அதற்கு அடுத்ததாக இளைஞரணியில் உதயநிதி ஸ்டாலின் பேசியதும் மிகப்பெரிய விவாதத்தையும் பேசுபொருளையும் அரசியல் வட்டாரங்களில் உருவாக்கியுள்ளன. அப்படி என்னதான் நடந்தது என்றால், கலைஞர் எனது தாய் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக ரஜினிகாந்த் அவர்களை அழைத்திருந்தார்கள். முதல்வர் ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட ரஜினிகாந்த் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் பேசியதுதான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக நண்பர் ஸ்டாலின் முதல்வரான பிறகுதான் எல்லா தேர்தல்களிலும் அவர் சந்தித்தாலும் வெற்றியை பெற்று வருகிறார் என்று கூறியவர் ஸ்டாலினை ஒரு ஆசிரியராகவும் மற்றவர்களை மாணவர்களாம் கருதி அவர் பேசியது ஒரு சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அதாவது, ஸ்டாலினை ஆசிரியராகவும் மற்ற மாணவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு ஆசிரியர் புதிய மாணவர்களை சமாளிப்பது மிகவும் எளிதானது. ஆனால் பழைய மாணவர்களை, அனுபவமான மாணவர்களை சமாளிப்பது தான் மிகவும் சிரமமாகும். அதுவும் பழைய மாணவர்கள் மிக நன்றாக படித்து ரேங்க் வாங்கியும் கூட அந்த கிளாஸை விட்டு செல்ல மாட்டோம் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்பது சாதாரண விஷயமல்ல என்று குறிப்பிட்ட ரஜினிகாந்த் அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதுதான் இது சர்ச்சையானது. ஏனெனில் அங்கு பல சீனியர் அமைச்சர்கள் இருக்கின்ற பொழுது அவர் துரைமுறையினை வைத்து பேசியது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியது. குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களை டச் செய்து பேசுகின்ற பொழுது அதற்கு இங்கு துரைமுருகன் என்ற ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் கலைஞரின் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர். அவரிடம் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அண்ணா என்று சொன்னால் அவர் அப்படியா, சந்தோஷம் என்று சொல்லுவார். ஆனால் அவர் நன்றாக உள்ளது என்பதற்காக சந்தோஷம் என்று சொன்னாரா, அல்லது என்ன இப்படி செய்கிறீங்களே அதற்காக சந்தோஷம் என்று சொன்னார்களா என்பதை நம்மால் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்களை அருகிலே வைத்துக்கொண்டு முதல்வர் அவர்கள் சாதித்து வருகிறார் என்று ஸ்டாலினை பார்த்து, ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ என்று அவர் குறிப்பிட்டதுதான் இந்த கூட்டத்திலே மிகப்பெரிய ஹைலைட். அதோட ஹைலைட் என்னவென்றால், அதன் பிறகு பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் பேசியதை எந்த விதத்தில் பொருள் கொண்டார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் பேசுகின்ற பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை விட ஒரு வயது மூத்தவர், அவர் எனக்கு அறிவுரை சொல்லுகின்ற தகுதி அவருக்கு இருக்கிறது, அவர் அறிவுரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், யாரும் பயப்பட வேண்டாம், நான் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பேன், நான் உஷாராக இருப்பேன் என்று குறிப்பிட்டதுதான் அது மீண்டும் ஒரு விவாதமாக உருவாகியது. அதாவது ரஜினிகாந்த் பேசியது எச்சரிக்கை செய்தாரா, அது உஷாராக இருக்க சொன்னாரா, அல்லது பயப்பட வேண்டாம் என்று சொன்னாரா என்ற பொருளில் அவர் பேசியில் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. மாறாக துரைமுருகனை குறித்து பேசுகின்ற பொழுது அவர் கலைஞரின் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் என்றால் அவருடைய அனுபவம், அவருடைய திறமை, அவருடைய அரசியல் காலத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஏனெனில் இப்படிப்பட்ட சீனியர்களை வைத்து சமாளிப்பது உண்மையிலே மிகவும் கடினமானது என்ற பொருளில் சொன்னதை ஸ்டாலின் இவ்வாறு சொன்னது மேலும் அது அதிகமானது. இதன் பிறகு பத்திரிகையாளர்களெல்லாம் துரைமுருகனை சந்தித்து பேசிய பொழுது ரஜினிகாந்த் பேசியதை குறித்து அவர் கேள்வி கேட்க, துரைமுருகனோ வயதானவர்களெல்லாம் பல்லு போய் தாடி முளைத்து சாகர வயதில் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டாமா என்று சொன்னது மிகப்பெரிய விவாதத்தை கட்சி வட்டாரங்களிலும் அனைத்து கட்சிகளிலும் உருவாக்கியுள்ளன. இது குறித்து சிலர் பேசுகையில், ஏன் துணை முதல்வர் பதவி மிகவும் சீனியரான துரைமுருகன் தரக்கூடாதா என்பதாக வேறு சிலர் பேச ஆரம்பித்தார்கள். அதேபோல முதல்வர் ஸ்டாலின் அயல்நாடு செல்கின்ற பொழுது கூட
பொறுப்பு முதலமைச்சராக துரைமுருகன் போன்ற சீனியர்களுக்கு தரலாமே என்பதெல்லாம் பேச்சுக்கள் அதிகமாக அரசியல் வட்டாரங்களில் வளர வளர இது மிகப்பெரிய திசை மாறி செல்கிறது என்பதை திமுகவின் மேலிடம் உணர்ந்துவிட்டது. அதன் பிறகு துரைமுருகனுக்கு வேண்டியவர்களிடம் பேசி, அதாவது முதல் ஸ்டாலின் அவர்கள் சற்று கோபமாக இருப்பதாகவும் அதிருப்தியாக இருப்பதாகவும் தாங்கள் உடனடியாக ரஜினிகாந்திடம் தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று பேசியதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. இது உறுதிப்படுத்தாத செய்தியிலும் இது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. அதன் பிறகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ரஜினிகாந்திடம் அலைபேசி அழைத்து தான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் சற்று உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பேசிவிட்டேன் என்றும் அதற்கு தான் வருந்துவதாகவும் கூறியுள்ளார். ரஜினிகாந்த் அவர்களும் நான் பேசி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டால் அதற்கு தானும் வருந்துவதாகவும் பேசி இருவரும் பேசி அந்த பிரச்சனையை முடித்து விட்டார்கள். இதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஷூட்டிங்காக விமான நிலையம் வந்த பொழுது அங்கு பத்திரிகையாளர் சூழ்ந்து கொண்டு அவரை கேள்வி கேட்க அவர் நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி உடனே சென்று விட்டார். அதேபோல துரைமுருகனிடம் மீண்டும் பத்திரிகையாளர் தொடர்ந்து கேட்டபொழுது இது எங்களுக்குள் நடந்த ஒரு பேச்சை தவிர இது யாரும் பிரச்சனையாக்க வேண்டாம் என்று அவரும் கூறியுள்ளார். அதாவது நகைச்சுவையை பகைச்சுவையாக்காதீர்கள் என்று சொல்லி நாங்கள் எப்போதே நண்பர்கள் என்று அவரும் அந்த பிரச்சனையை முடித்து வைத்து விட்டார். இருந்தாலும் அடுத்து இளைஞரணி கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் தற்பொழுது 17,000 விண்ணப்பங்கள் நமக்கு வந்திருக்கின்றன, அனைவரும் இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர சீனியர்கள் வழிவிட வேண்டும் என்று ரஜினிகாந்த் பேசியதை அவர் அங்கு ஆதரித்து பேசுவது போல உதயநிதி ஸ்டாலின் அவரும் பேசியுள்ளார்கள். அதாவது இளைஞர்களுக்கு சீனியர்கள் வழிவிட வேண்டும், இளைஞர்களின் கைகளை சீனியர்கள் பிடித்துக்கொண்டு வழிகாட்ட வேண்டும் என்பதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதும் ஒரு பரபரப்பாக உருவாகியுள்ளது.